வெளியில உட்காந்துருக்கான்னு சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு என்னதான் தீர்வு? ஒரு ஆளுக்கு தான் அலாட் அந்த இடம். 2 ஃபைல் எப்படி உருவாகி வெளியில வந்துச்சு? வணக்கம்ப்பா, எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு 70 வயசு, எனக்கு 64 வயசு ஆகுது. 2000 அயப்பாக்கத்துல ஒரு இடம் வாங்கணும். 2007 ஃபுல் பணமும் கட்டிட்டோம். கட்டிட்டு சேல்டு சர்டிஃபிகேட் கேட்குறப்போ 2 ஃபைல் இருக்குது, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போனோம், அங்கே கன்சிடர்னு சொன்னாங்க. 2வது கோர்ட்டுக்கு கேஸ் போட்டோம். அப்போ நீங்கள் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னாங்க. சரி, வாபஸும் வாங்கிட்டோம். இங்கே சிபிஐலையும் என்கொயரி பண்ணாங்க. அதையும் என்கொயரிக்கு போனோம், அதுக்கும் போயிட்டு வந்தோம். இங்கே அங்கே போகணும், சுவத்து அடித்த பந்து போல எங்களை அனுப்புனாங்க. ஒரு பையன் எனக்கு 24 வயசுல பையன் ஒரே ஒரு பொண்ணு, பாவம் மக்கள் ஏழை தானே. நாங்க ஒரு சின்ன இடம் வாங்கினா நம்ம பிள்ளைக்கு உபசேகமா இருக்கும்னு நான் நினைச்சோம். ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு சின்ன இடம், 340 சதுர அடி தான். ஒரு பையன் 24 வயசுல எம்எஸ் படிச்சு இறந்துட்டா, வேலை கிடைக்கலன்னு ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கோம். இது மன உளைச்சல் எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வச்சு. முதலமைச்சர்கிட்டையும் அவங்க வீட்லயும் 2-3 வாட்டி போய் மனு கொடுத்தோம். அங்கேயும் மழை கீழே விழுந்துட்டேன் நான். முதலமைச்சர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்க அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. இங்கே கொடுத்தோம். ஒரு ஏழை மக்களுக்கு, ஒரு வயசானவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் கிடையாது. ஏழைன்னா என்ன வேணாலும் பேசலாமா? இதே பணக்காரங்களா இருந்தா பேசுவாங்களா? 2 ஃபைல் இப்ப கூட எம்டி கிட்ட கொஞ்சம் கொடுத்து பிஏட்ட ஒரு இது கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு வெளியில உட்காந்துருக்கான்னு சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு என்னதான் தீர்வு? இது மாதிரி இன்னொருத்தங்க யாராவது கொண்டு வந்தா அவங்களுக்கு கொடுத்துருங்க. யாரும் வரல, இது பேப்பர்ல எல்லாம் போட்டாச்சு. போட்டு கூட ஒருத்தருமே அந்த இடத்துக்கு வரல. எங்களுக்கு கரையப்பட்டினம் வேணும். இந்த இடத்துக்கும் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். 17 வருஷம் 2007 ஃபுல் பணமும் கட்டிட்டோம். 2 ஃபைல் இருக்குன்னே சொல்றாங்க. 2 போட்டோ இருக்கு, 2 ஃபைல் இருக்கு. 2 ஃபைல் எப்படி வெளியில வந்துச்சு? ஒரு ஆளுக்கு தான் அலாட் அந்த இடம். 2 ஃபைல் எப்படி உருவாகி வெளியில வந்துச்சு? அது யாருன்னு கண்டுபிடிச்சு, அந்த நிர்வாகம் கண்டுபிடிச்சுதா? எங்களை வாங்கினது தப்புன்னு சொல்றாங்க. பாமர மக்கள், ஏழை மக்கள் 10 ரூபா பணம் இருந்தா ஒரு இடத்த வாங்கி போலாம், நம்ம புள்ள கட்டிக்கு உதவுன்னு நினைப்பாங்க. யாருக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அது அவங்க தான் கண்டுபிடிக்கணும். 2 ஃபைல் இருக்குன்னு சொல்றாங்களே, 2 ஃபைல் எப்படி உருவாச்சு? 2 ஃபைல் எப்படி வெளியில போச்சு? 100க்கு 90 பேரு ஹவுசிங் போர்டுல வாங்கினவங்க தான், அலாட் ஆனவங்க இருக்கிறது கிடையாது. ஏன்னா ஏழைப்பட்டவங்க வித்துட்டு போவாங்க. இது மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் பணம் இருக்கவங்க வாங்கி போட்டா பின்னாடி விவகாரமா இருக்கும், நம்ம பிள்ளைக்கட்டுக்கு உதவுங்கிறது தான் வாங்கி போடுறது. 100க்கு 90 பேர் வாங்கினவங்க தான். ஹவுசிங் போர்டு, பக்கம் ஹவுசிங் போர்டு தான் அது. அயப்பாக்கம் 2000 நாங்க வாங்கணும். 24 வருஷம் ஆச்சு வாங்கி. எங்களுக்கு அலாட்டா இருந்தா நாங்க பயப்பட தேவையில்லை. நாங்க வாங்கணும். வாங்கி 2007 பணம் கட்டிட்டு கேட்க போகும்போதுதான் இவ்வளவு பிரச்சனை. 17 வருஷமா பார்க்காத ஆளு கிடையாது, அலையாத இது கிடையாது. பவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். என் பையன் பவரும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஐயோ, நம்ம ஒரு பொண்ணு வச்சிருக்கோமே, அதுக்கு யூஸ் ஆகுன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அலையிறோம். என் பேரு வெங்கடாச்சலம், வயது 70. என் ஒய்ஃபு கண்ணகி, வயது 64. அம்பத்தூர் அயப்பாக்கத்தில் ஒரு இடம் கே சந்திரன் கல்யாண சுந்தரத்துக்கு அந்த அலாட் ஆணுச்சு. அதை 1/11/2020 நான் வாங்கினேன். பணம் கொடுத்து வாங்கி திரும்ப 1/3/2007 மொத்த பணம் கட்டினேன். கட்டிட்டு பணம் சேல்ட்டு கேட்கும்போது 2 ஃபோட்டோ இருக்குது, கொடுக்க முடியாதுனாங்க. ஒரு கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டு கன்சிடர் கொடுத்துருந்தது, அதுக்கும் கொடுக்கல. ஒரு கேஸ் மறுபடியும் போட்டேன். அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க, கொடுக்குறேன்னாங்க, அதுக்கும் கொடுக்கல. அப்புறமேல மனு ஒவ்வொருத்தரும் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிற மனு, வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு மனு கொடுத்துருக்கேன், வீட்டு வசதித்துறை செயலாளருக்கு மனு கொடுத்துருக்கிறேன், வீட்டு வசதித்துறை நிர்வாக இயக்குனர் கொடுத்துருக்கேன், வீட்டு வசதித்துறை செயற் பொறியாளருக்கு மனு கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதே 2 ஃபைல் இருக்குது, கொடுக்க முடியாதுன்னாங்க. என்ன பரிபேர் பண்ணாங்க. சிபிஐ சிஐ போலீஸ் எக்மோருக்கு அனுப்புனாங்க. அங்கேயும் என்ன வெரி பண்ணாங்க. மினிஸ்டர் பிஏ முத்துசாமியோடைய பிஏ செல்லத்துறை பையில பார்த்து எங்க 3 நாள்ல தரேன்னு சொன்னாங்க. என் மேல தப்பு இல்லை, அவரு நீங்க செஞ்ச தப்புன்னு சொன்னாங்க, அதுக்கும் கொடுக்கல. எம்டியும் பார்த்து 10 நாள்ல தரேனாரு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பையில பார்த்தவங்க எல்லாம் பார்த்து தரேன்னு சொன்னாங்களா, இது வரையும் கிடைக்கல. இந்த 350 சதுர அடிக்கு மொத்த பணம் கட்டிட்டா என்கிட்ட பார்க்க முடியும் இருக்கு. கரைய பத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா.
கட்சிக்காரன் கோரிக்கை வைக்கிறீங்க? கிரைய பத்திரம் வேணும். 350 சதுர அடிக்கு சேல்டுன்னு சொல்றது கிரைய பத்திரம். இப்ப அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பாருங்க, இதான் 350 சதுர அடி. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதனால மனு கொண்டு கொடுத்தா எம்டிட்ட கொடுத்துருக்குறோம். என்னன்னாலும் பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்க உட்காந்துருக்க ஐயா வேணும்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.